தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அமெரிக்க ஐக்கிய நாட்டின் நியூஜெர்சி மாநிலத்தில் உள்ள நித்திய கிருபை சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி பாஸ்டர் பிரபாகரன் சி மேனன் அவர்களின் தேவ செய்தியினை கேட்கும்படி அன்புடன் வரவேற்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் ஸ்தானம் என்ற தலைப்பினை கொண்ட ஒரு தேவ செய்தியை உங்கள் முன் வைக்கின்றேன். இந்த செய்தி 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதற்கொண்டு 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை அடிப்படையாய் கொண்ட ஒரு தேவ செய்தி. நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிசியர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கதையும் நான் கண்டபடியினாலே கில்காவில் பெலிசியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் சிறப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரியம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். இப்பகுதியில் நான் பார்க்கின்ற காரியம், சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜா யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தான் வந்து பலி செலுத்த வேண்டும், அதற்கு பிறகுதான் சவுல் ராஜா யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவனுக்கு கட்டளையிட்டிருந்தான். ஆனால் சவுல் ராஜாவுக்கு பொறுக்க முடியாமல் போய்விட்டது சாமுவேல் வரும் வரை. அவருடைய காரணம் என்னவென்றால் 3 காரியம். சாமுவேல் குறித்த நேரத்திலே வரவில்லை, முதல் குறிப்பு. 2வது, ஜனங்கள் சவுலை விட்டு சிதற ஆரம்பித்து விட்டார்கள். 3வது, சத்துருக்கள் சவுலுக்கு எதிராக விரோதமாக ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். இது 3ம் சவுலை ஒரு தவறான தீர்மானம் எடுக்கும்படியாக வைத்தது. அது என்னவென்றால், ஆசாரியன் தவிர வேறு எந்த கோத்திரத்தாரும் செலுத்த தகாத பலியினை பென்னிமின் கோத்திரத்தை சேர்ந்த சவுல் செலுத்தி விட்டான் என்று பார்க்கிறோம். ஏன் அவன் பலியை செலுத்தினான் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை கேட்ட பொழுது, சவுலினுடைய பதிலை 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேயும் 12ஆம் வசனத்திலேயும் நாம் வாசிக்கின்றோம். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியால் கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். தான் செலுத்தத்தகாத பலியை செலுத்தினதற்கு அவன் கொடுத்த 3 காரணங்கள். முதலாவது, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறார்கள். 2வது காரியம், நீர் குறித்த நேரத்திலே நீர் வரவில்லை. 3வது, சத்துருக்கள் எனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். இது நிமித்தமாக சவுல் செய்த காரியம், தான் செலுத்தத்தகாத பலியினை அவன் செலுத்திவிட்டான் என்று பார்க்கிறோம். இதில் நாம் பார்க்கின்ற காரியம், தனக்கு தேவன் கொடுத்த ராஜ மேன்மையை தாண்டி தனக்கு கொடுக்காத ஆசாரியத்துவத்திற்குள் அவன் கால் வைத்ததே அவனுடைய பெரும் தவறாய் இருந்ததென்று பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அவன் செய்த காரியங்கள் 3 காரியம். வசனம் 12, எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் வந்து விடுவார்கள் என்று அவன் சொன்ன காரியத்தை நாம் வாசிக்கின்றோம். அது என்னத்தை காண்பிக்கிறது என்றால், சத்துருக்கள் வந்து விடுவார்கள் என்று இவன் எண்ணுகிறான். வீணான எண்ணம் என்று பார்க்கிறோம். vain imagination. நம்முடைய ஸ்தானத்தை விட்டு
பிறருடைய ஸ்தானத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நமக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். அவை அனைத்தும் வீணானவைகள் என்பதை நாம் பார்க்கின்றோம். சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்று சொல்வது, வந்தார்களா? நீரே யோசித்துக் கொண்டீர். சூழ்நிலை பார்த்தால் வந்து விடுவார்கள் நான் நினைத்தேன், வர இயலாது. சாமுவேல் சொன்னபடியே நீ காத்திருப்பாயானால் சாமுவேல் வரும் வரைக்கும் சத்துருக்கள் எவ்வளவு ஆர்ப்பரித்தாலும் உன்னை மேற்கொள்ள இயலாது. ஆகையினால் எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் வந்து விடுவார்கள் என்று அவன் சொன்னது வீணான எண்ணம், வெயின் இமேஜினேஷன் என்று பார்க்கிறோம். அவன் செய்த 2வது காரியம் எண்ணி துணிந்து என்பதை நாம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். தேவன் சொன்ன காரியத்தை நாம் செய்யாமல் மனம் போன போக்கின்படி செய்யும் போது நம்முடைய மனசாட்சியானது அப்படி செய்யாதே செய்யாதே என்று சொல்லிக் கொண்டே இருக்கும். மனசாட்சி சொல்லியும் அதை மீறி போய் செய்கிற காரியம் எல்லாம் துணிகரமான காரியங்கள் என்று பார்க்கிறோம். இதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துணிகரமான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று சொல்லுகிறான். பாவங்களை தேவன் மன்னிப்பார், துணிகர பாவங்களை தேவன் தண்டிப்பார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்தில் அவன் எண்ணி துணிந்து என்று சொல்லும்போது அவனுக்கு மனசாட்சி சொல்லுகிறது, நீ பென்யமின் கோத்திரத்தான், நீ பலி செலுத்தக்கூடாது. சமயமானாலும் தீர்க்கதரிசி சொன்ன நேரத்திலே தீர்க்கதரிசி வராவிட்டாலும், சத்துருக்கள் உனக்கு விரோதமாக ஆர்ப்பரித்தாலும், ஜனங்கள் உன்னை விட்டு சிதறி போனாலும் உனக்கு கொடுக்கப்படாததை செய்யாதே என்ற மனசாட்சி அவனுக்கு சொல்லியும் அவன் மனசாட்சியின் சத்தத்திற்கு செவிகொடாமல் துணிந்து பலி செலுத்தினான். இது நிமித்தமாகத்தான் 1 தீமோத்தேயு புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று. விசுவாசத்தோடு கூட மனசாட்சி கண்டிப்பாய் இணைக்கப்பட வேண்டும். மனசாட்சியை அழித்து விட்டு விசுவாசத்தை அபியாசப்படுத்தினால் அந்த விசுவாசம் தேவனுடைய பார்வையிலே செல்லாது என்று பார்க்கிறோம். அதே போல தேவ ஜனமே, இந்த இடத்துல மனசாட்சி சொல்லியும் மனசாட்சி சத்தத்திற்கு செவிகொடாமல் அவன் மேற்கொண்டு செயல்பட ஆரம்பித்து அவன் செலுத்தத்தகாத பலியை செலுத்தினது துணிகரம் என்று பார்க்கிறோம். அதை குறித்து பார்க்கும்போது எண்ணி துணிந்து நான் பலியை செலுத்தினேன் என்று அவன் சொல்லும் போது வீணான சாதனை, பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் வெயின் அச்சீவ்மெண்ட். தேவஜனமே, தேவ சித்தத்திற்கு மாறாக சாதிக்கும் சாதனை அனைத்தும் அது சாதனையாய் காணப்பட்டால் அது வீணான சாதனை, அது வெயின் அச்சீவ்மெண்ட் என்று பார்க்கிறோம். இது நிமித்தமாக அவனுக்கு கிடைத்த மேன்மை என்ன? 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் சாமுவேல் சவுலை பார்த்து, பலே, நான் வருவதற்கு தாமதமானதனால் என்னுடைய பணியை நீ செய்தாயே என்று அவனை புகழவில்லை. மாறாக 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை சொல்லுகிறான், சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர் என்று சொல்லுகிறார். புத்தியீனமாய் நீர் செய்தீர் என்று சொல்லும் போது அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதனால வாழ்க்கையில முன்னேற்றம் இருப்பது போல காணப்பட்டாலும் அது சரிவுக்கு முதற்படி என்று நாம் பார்க்கிறோம். தேவன் சவுலுக்கு ராஜாங்கத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், வேதாகமத்திலே துவக்க முதற்கொண்டு யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை யூதாவின் கோத்திரத்தில் தான் செங்கோல் வரும் என்பதை யாக்கோபின் வாயிலாக நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே. அப்படியான யூதா கோத்திரத்தில் தான் ராஜாக்கள் எழுப்புவார்கள். இவ்விடத்திலே நாம் பார்க்கும்போது யூதா கோத்திரத்தை சேராத ஒருவனுக்கு, பென்யமீனுக்கு, அதாவது பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த சவுலுக்கு தேவன் அங்கே ராஜாங்கத்தை கொடுத்தார். இதனுடைய காரணம் என்னவென்றால், அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை ராஜாவாக தேவன் ஏற்படுத்துவதற்கு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் இன்னும் ஆயத்தமாக இல்லை, பிள்ளையாண்டானாக இருந்தான். ஆகையினாலே தேவன் ஜனங்களுடைய கட்டாயத்தின் பேரிலே அவர்களுக்கு ஒரு ராஜாவை கொடுக்கும் போது
பென்யமீன் கோத்திரத்தில் தான் அப்படிப்பட்ட ஒருவன் இருந்ததை தேவன் பார்த்து பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். தனக்கு கிடைக்கப்பெறாத பாக்கியத்தை தெய்வம் கொடுத்தார். அதிலே அவன் திருப்திகரமாக நிலைத்திருந்திருப்பானால் அவனுக்கு தேவன் கொடுத்த ராஜாங்கம் நிலைத்திருக்கும். இங்கே நாம் பார்க்கிற 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சவுல் ராஜா சொல்லுகிற காரியம், இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான் என்று பார்க்கிறோம். தேவன் வைத்த பரீட்சையிலே சவுல் ராஜா தோற்று போனான் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவன் சிங்காசனத்தை அமர்ந்திருக்கிறான். ஆனால் அந்த சிங்காசனத்துடைய மகிமை அவனை விட்டு போய்விட்டது. இது நிமித்தமாகத்தான் அந்த சிங்காசனத்தில் அவன் இருந்தாலும் அவன் நிம்மதியற்ற ஒரு மனுஷனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், தனக்கு தேவன் அரிதாய் கொடுத்த ஸ்தானத்திலே அவன் திருப்தியாய் இல்லாமல் தனக்கு தேவன் கொடுக்காத அடுத்த ஸ்தானத்திலே அவன் கால் வைத்ததுனாலே தன்னுடைய ஸ்தானத்தையே அவன் பலவீனப்படுத்தி கொண்டான் என்பதுதான் இந்த வேத பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்று பார்க்கிறோம். நம்முடைய ஸ்தானத்தை விட்டு அடுத்தவர் ஸ்தானத்துக்குள் பிரவேசிக்கும் போது என்ன சம்பவிக்கிறது என்பதை நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். நம்முடைய பரிசுத்த வேதாகமும் எவ்வளவு மகிமை மிக்க வேதாகம் என்பதை நாம் பார்க்கிறோம். பெரிய சத்தியத்தை எளிய உதாரணை கொண்டு நமக்கு அறிவுரை கொடுக்கிற மகா மகிமையான புத்தகம் தான் சத்திய வேதாகம் ஆகிய பரிசுத்த வேதாகமும். இந்த இடத்துல நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் என்று எழுதப்பட்டுள்ளது. இதனுடைய அர்த்தம் என்ன? தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, உதாரணமாக சிட்டுக்குருவியுடைய கூட்டை பார்க்கும்போது அது மென்மையாய் இருக்கும் என்று பார்க்கிறோம். ஒரு காகத்தினுடைய கூட்டை பார்க்கும்போது அது கரடு முரடாய் இருக்கும் என்று பார்க்கிறோம். காரணம், காகம் தன்னுடைய கூட்டை குச்சிகளை கொண்டு, கரடுமுரடான குச்சிகளை கொண்டு அது கட்டுகிறது என்று பார்க்கிறோம். ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய கூடு சிறிய கூடா இருக்கிறது, ஒரு பெரிய கூட்டிலே வாசம் பண்ணினால் நலமா இருக்கும் என்று சொல்லி காகத்தின் கூட்டிலே போய் வாசம் பண்ணினால் என்ன சம்பவிக்கும்? காகம் இல்லாத நேரத்திலே இந்த சிட்டுக்குருவி அந்த கூட்டிலே போய் உட்காரும் போது தன்னுடைய சின்ன கூடு, தன்னால் செய்யப்பட்ட கூடானது மென்மையாய் இருப்பதை முதல் முறையாக அது அறிந்து கொள்ளும். ஐயோ, பெரிய கூடு என்று நினைத்தேனே, இது கரடு முரடாய் இருக்கிறதே, என் சரீரத்தை அது வேதனைப்படுத்துகிறதே என்று அப்பொழுதுதான் தெரிய வரும். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் காகம் வந்து விட்டால் அந்த காகம் சிட்டுக்குருவியை வேதனைப்படுத்தி விடும், கொன்று விடும் என்று பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட கூடு சின்ன கூடா இருந்தாலும் அது நமக்குரிய கூடு என்று பார்க்கிறோம். தேவன் உங்களுக்கு கொடுத்த மனைவிமார்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்த கணவன்மார்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலை, தேவன் உங்களுக்கு கொடுத்த வீடு, தேவன் உங்களுக்கு கொடுத்த தொழில், தேவன் உங்களுக்கு கொடுத்த உத்தியோகம், வியாபாரம், தேவன் உங்களுக்கு கொடுத்த திருச்சபை எதுவா இருந்தாலும் மற்றவைகளை பார்க்கிலும் உங்களுடையவைகள் சிறப்பற்றது போல காணப்பட்டாலும் உங்களுக்கு தேவன் கொடுத்தார் என்ற நிச்சயம் இருக்கும் வரைக்கும் உங்கள் மனைவியை போல வேறு ஒருவரும் இருக்க இயலாது. இது நிமித்தமாகத்தான் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே அநேக குணசாலியான ஸ்திரீகள் இருந்ததுண்டு, அவர்களில் நீ மேற்பட்டவள் என்று குணசாலியான ஸ்திரீயுடைய கணவன் ஒரு காலத்திலே அவன் சொல்ல வேண்டியதா இருந்தது. உங்கள் மனைவிமார்களை காட்டிலும் மற்றவர்கள் பல காரியத்திலே தலையோங்கி தலை சிறந்து இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற துணையாய் தேவன் அவளை தான் கொடுத்தார். இதை குறித்து ஒரு பெரிய பரிசுத்தவான் சொன்ன காரியம், வேதத்திலே அந்த வார்த்தை ஏற்ற துணை என்று இருக்கிறது, ஹெல்ப் மேட் என்ற ஆங்கிலத்திலே அதனுடைய அர்த்தம். இருப்பினும்
தமிழ் பதம் ஏற்ற துணை என்பதை வைத்துக் கொண்டு அதற்கேற்றார் போல் அந்த பரிசுத்தவான் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை, தேவனே உனக்கு ஒரு மனைவியை கொடுப்பாரானால் உன் குணத்திற்கு ஏற்றார் போல், உன் அந்தஸ்துக்கு ஏற்றார் போல், உன் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்றார் போல், உன் அழைப்புக்கு ஏற்றார் போல் தான் அமைந்திருக்கும் என்று சொன்னார். அதே போல கணவன்மார்களை பார்க்கும்போது, உங்கள் கணவன்மார்கள் ஒருவேளை உங்களை காட்டிலும் கல்வியிலே குறைந்திருந்தாலும், அவர்கள் எந்த காரியத்தில் குறைந்திருந்தாலும் சரி, தமிழ் மொழியிலே சொல்லப்படுகிற வார்த்தையின்படி கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்லி தெய்வம் எனக்கு கொடுத்த கணவர் என்று சொல்லும் போது, மற்ற கணவன்மார்களை பார்த்து அவர்கள் அப்படி இருக்கிறார்களே, நான் துர்பாக்கியசாலி, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அமைந்து விட்டான்னு சொல்லக்கூடாது. தெய்வமே அந்த கணவரை கொடுத்திருப்பாரனால், அந்த கணவரை குறித்து தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை மகிமையா இருக்கும். அதே போல வீடு, அதே போல வியாபாரம், அதே போல தொழில், அதே போல உத்தியோகம், அதே போல உங்கள் பிள்ளைகள், அதே போல உங்கள் பெற்றார், உங்களுக்கு எதை தேவன் கொடுத்தாரோ அதிலே மன ரம்யமாய் இருக்க வேண்டும். மற்றவருடைய காரியத்தை குறித்து சிந்தையிலே நாம் இடம் கொடுக்கும் போது, சிட்டுக்குருவியானது காகத்தின் கூட்டிலே உட்கார்ந்து வேதனைப்படுவது போல மனதிலே வேதனை இரவும் பகலும் ஏற்பட்டு வாழ்க்கை விரயமாய் போய்விடும் என்று பார்க்கிறோம். இதை குறித்து பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேயும் 15ஆம் வசனத்திலேயும் கூறுவதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். உங்களிடத்தில் வந்தெட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே, எங்கள் அளவை கடந்து மற்றவருடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். பரிசுத்த பவுல் தனக்கு தேவன் கொடுத்த ஊழியத்திலே மன ரம்யமாய் இருந்ததை குறித்து இவ்விடத்திலே பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் வந்தெட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே என்று சொல்லி மனரம்யமா சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், எங்கள் அளவை கடந்து மற்றவருடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம் என்று சொல்லுகிறார். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படியோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிறவன் இருக்கிறான் என்று நாம் நீதிமொழியின் புஸ்தகத்திலே 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்டபடியே பரிசுத்த பவுலுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்துக்குள் நான் இருக்கும் வரைக்கும் எனக்கு பரிபூர்ண தேவ ஆசீர்வாதம் உண்டு, பரிபூர்ண பாதுகாப்பு உண்டு, பரிபூர்ண இளைப்பாறுதல் உண்டு. தேவன் நமக்கு கொடுத்தவைகள் எவைகளோ அவைகளுக்குள் மன ரம்யமாய் நாம் இருப்பதுதான் நமக்கு தேவ ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனால் கிடைக்கப் பெறுகிற இளைப்பாறுதல் என்று பார்க்கிறோம். அதே சமயத்தில் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்தவர்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணிவிடக் கூடாது. நம் ஸ்தானத்தை குறித்து பிற ஸ்தானத்தை காட்டிலும் மிகவும் மேன்மை என்று சொல்லி மற்றவர்களுடைய ஸ்தானத்தை, மற்றவருடைய அந்தஸ்தை, மற்றவருடைய குடும்பங்களை, மற்றவர்களுடைய உத்தியோகங்கள், தொழில், வியாபாரங்களை கேவலப்படுத்தவே கூடாது. வேதத்திலே வரங்களை குறித்து சொன்ன வார்த்தை நம்முடைய இந்த பிரசங்கத்திற்கு பொருத்தமா இருக்கும். அது ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே நாம் கவனிக்கலாம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, பிறருடைய எல்லைக்குள் பிரவேசித்து நாம் மேன்மை பாராட்டி நம்மை உருவ குத்தி கொள்ளாதது மாத்திரமல்ல, நம்முடைய ஸ்தானத்தை குறித்து அளவுக்கு மிஞ்சி நாம் மேன்மை பாராட்டி மற்றவருடைய ஸ்தானத்தை நாம் ஈனப்படுத்துவது தேவ சித்தமே அல்ல என்று நாம் பார்க்கின்றோம். தேவன் நமக்கு கொடுத்த ஸ்தானத்தை குறித்து நாம் எவ்வளமா இருத்தல் வேண்டும் என்றால், நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது என்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உள்ள அந்த ராஜரீக பிரமாணமானது ஊழியத்திற்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய வரங்களை அபியாசப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, எல்லா காரியத்திற்கும் அது பொருத்தமானது. ஆதலால் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படியோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிறவனாய் இருத்தல் கூடாது. அதே சமயத்தில்
தேவன் நமக்கு கொடுத்த கூட்டை மற்றவருடைய கூட்டை ஈனப்படுத்தும்படி மிதமிஞ்சி எண்ணுவது தேவ சித்தம் அல்ல என்று பார்க்கிறோம். அதே சமயத்தில் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் வியாபாரத்தையும் தொழிலையும் உத்தியோகத்தையும் தேவன் நமக்கு கொடுத்த திருச்சபையும் தேவன் நமக்கு எவைகளை கொடுத்திருக்கிறாரோ அவைகளையும் நம்மை விட்டு பறிக்கும்படி சில போராட்டங்கள் வரும். அந்த சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நம் ஸ்தானத்தை விட்டு பிற ஸ்தானத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. நம் ஸ்தானத்தை குறித்து பிற ஸ்தானத்தை காட்டிலும் மிதமின்றி எண்ணுதல் கூடாது. அடுத்தபடியாய் பார்க்கிறோம், நம் ஸ்தானத்தை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பத்தை நாம் ஒரு காலம் இழக்க கூடாது. இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி வருகிற ஒரு பேலியாளின் காரியம் என்னவென்றால், புருஷனுக்கு மனைவிக்கு சின்ன மனத்தாங்கல் ஏற்பட்ட உடனே அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள், ஒருவரை விட்டு ஒருவர். இன்னும் கொடூரமான காரியம், கணவனும் மனைவியும் விவாகரத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். பிள்ளைகளை கவனிப்பார் இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் மேற்கத்திய நாட்டிலே தெருவிலே இருப்பதாக நாம் யாவரும் அறிந்த ஒரு உண்மையா இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் தனக்கு கொடுத்த கணவர் எவ்வளவுதான் குறைபாடு உள்ளவராய் இருந்தாலும் அவர் விட்டு ஓடுவதற்கு எந்த ஒரு மனைவியும் முற்படக்கூடாது. மனைவியினிடத்துல என்ன குறை கண்டாலும் சரி, புருஷன் கடைசி வரைக்கும் உறுதியாக தன் மனைவியோடு கூட வாழ வேண்டும். பிள்ளைகள் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் சரி, பிள்ளைகளை நம்முடைய கட்டுக்கோப்புக்குள் கர்த்தர் கொடுத்திருக்கும் வரைக்கும் பிள்ளைகளை நம்மை விட்டு நாம் துரத்தக்கூடாது. ஆனா பிள்ளைகள் வளர்ந்து விட்ட பிறகு அவர்களுக்கே அவர்கள் உத்தரவாதி. பெற்றோர் எவ்வளவு கடுமையா இருந்தாலும் வீட்டை விட்டு பிள்ளைகள் ஓடுதல் கூடாது. மாறாக இயேசுவினுடைய திரு பாதப்படிக்கு அவர்கள் ஓடுவார்களானால் இயேசு பெற்றோரை பிள்ளைகளுக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பார். இவ்விடமாக தேவன் நமக்கு கொடுத்த ஸ்தானத்தில் நாம் உறுதியா இருக்கும் போது என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு புலப்படுகிறது. அங்கே என்ன பார்க்கிறோம்? ஆரோனுக்கு விரோதமாக மற்றவர்கள் முறுமுறுத்த போது, ஆரோன் தான் ஆசாரியனா, ஏன் நாங்களெல்லாம் ஆசாரியர் இருக்க கூடாதா என்ற கருத்தோடு கூட அவர்கள் போராடும் போது 12 கோத்திரத்தாரும் கோத்திரத்துக்கு ஒரு கோலை மோசே இடத்துல கொண்டு வரும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். மோசே அந்த 12 கோல்களையும் தேவ சமூகத்தில் வைத்த பொழுது மறுநாளே என்ன சம்பவித்தது என்பதை குறித்து எண்ணாகமும் 17ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. 12 கோல்களும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல தேவசமூகத்தில் வைக்கப்பட்டாலும் மறுநாள் ஆரோட கோல் மாத்திரம் துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்து பார்க்கிறோம். மற்ற கோல்கள் ஒரே நேரத்தில் ஆரோனுடைய கோல்களோடு கூட தேவசமூகத்தில் வைக்கப்பட்டாலும் ஒன்று கூட துளிர்க்கவில்லை. அவருடைய அர்த்தம் என்னவென்றால், ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் ஆரோன் தான் துளிர் விடுவான், அவன் தான் பூ பூத்து பழங்களை கொடுப்பானே அல்லாமல் அவனைப் போலவே இரவும் பகலும் ஜெபித்தாலும் சரி, உபவாசித்தாலும் சரி, அவனைப் போலவே எவ்வளவு தான் வேதத்தை கரைத்து குடித்தாலும் சரி, நான் நிகழ்காலத்தை நான் ஒப்பிட்டு இவைகளை சொல்லுகிறேன். கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல துளிர்ப்பார்கள். ஆகினாலே தேவ ஊழியர்கள் மனதிலே பதிவு வைக்க வேண்டும். என்னை போன்றே உபவாசிக்கிறார்களே, என்னை போன்றே ஜெபிக்கிறார்களே, என்னை போன்றே வேதாம கல்லூரியில் போய் என்னை விட அதிகமாக படித்து வந்திருக்கிறார்களே, இவர்கள் ஆண்டவரை என் ஊழியத்தை அழித்து விடுவார்கள் சொல்லும் போது, இல்லை, தேவன் எந்த இடத்திலே நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே தேவன் நாம் துளிர்விட்டு பூ பூத்து பழங்களை கொடுக்கத்தக்கதாக நம்மை செழிக்க பண்ணுவார். நாம் பலுகி பெருகுவோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் உள்ள
சத்தியத்தின்படி நாம் வாழ்வோமானால் நம்மை ஒருவரும் அசைக்க முடியாது. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தகப்பனே, இந்த வசனத்தின்படியே, இந்த செய்தியின்படியே எங்கள் ஸ்தானத்திலிருந்து நாங்கள் செயல்படுவோம். பிற ஸ்தானத்துக்குள் பிரவேசியாமல் இருந்து நாங்கள் செழிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம்பிதாவே, ஆமென். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தேவ ஆலோசனைகளுக்கும் egagchurch.com என்னும் எங்கள் திருச்சபை வெப்சைட்டை விஜயம் செய்ய அன்பாய் அழைக்கின்றோம். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம், egagchurch.com.